ஒரு ஊரில் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ராஜா என்ற வாலிபர் இருந்தார். நாம் நினைப்பது எதுவும் நடப்பதில்லையே என்ற விரக்தி அவரிடம் இருந்தது. அதனால் அவர் கடவுளை நம்பவில்லை. ஆலயத்துக்கு செல்லாமலும் ஜெபிக்காமலும் நேரத்தை போக்கினார். இது அவரது தந்தையை கவலையடைய செய்தது. மகனை அவர் கண்டித்து பார்த்தார். ஏண்டா மகனே, ஏன் ஆலயத்துக்கு கூட வர மறுகிற? கடவுள்கிட்ட கேட்டால்தான் நல்லது நடக்கும். கடவுள் இருந்தா என் வாழ்க்கை இப்படியா இருக்கும்? அப்படி பேசாதேடா. பின்ன என்னப்பா, நான் கேட்டு எதுவும் செய்யாத கடவுளை எப்படி நான் நம்ப முடியும்? அட, இவன் எப்படி கடவுளிடம் கொண்டு வர்றது? இயேசுவே எனக்கு உதவும். கடவுளுக்கு எதிரான ராஜாவின் பேச்சு அவரது தந்தைக்கு கவலையை உண்டாக்கியது. சரி, நாம் போய் ஆலயத்துல ஜெபித்து விட்டு ஆயரை சந்தித்து பேசுவோம். அவரையும் மகனுக்காக ஜெபிக்க சொல்வோம். ஆண்டவரை, என் மகனை உம்மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறானே, நான் என்ன செய்வது? அவனை உம்மிட ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, என் மகனுக்கு நல்ல வழியை காட்டும். நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். என்ன ஞானமணி ஐயா, சோகமா இருக்கிறீங்க? ராஜாவும் ஆலயத்துக்கு வருவதில்லையே, ஏன்? அதை ஏன் கேட்கிறீங்க ஐயா? அவன் கடவுளே இல்ல. நான் ஏன் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று கேட்கிறான் ஐயா? கவலைப்படாதீர்கள் ஐயா, அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள தேவனே, மகனுக்காக இந்த மனிதர் படும் கவலையை போக்க நீர் உதவும். ஆமேன். மறுநாள் வாலிபரின் வீட்டுக்கு பாதிரியார் வந்தார். ஞானமணி ஐயா! ஐயா, நீங்களா? உள்ள வாருங்கள் ஐயா. என்ன ராஜா, நீ ஆலயத்துக்கே வருவதில்லை? உன் தந்தை மிகவும் மன வருத்தப்படுகிறார். ஐயா, எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்ல. ஏன் இப்படி விரக்தியுடன் பேசுகிறாய்? நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பல காரியங்களை கடவுள்கிட்ட கேட்டு பார்த்தேன், எதுவும் நடக்கல. பின் எப்படி அவரை நம்புறது? வா ராஜா, இப்படி உட்கார். நமக்காகத்தான் கடவுள் உலகத்துக்கு வந்தார். அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் நடத்துவார். இல்ல ஐயா, எனக்கு நம்பிக்கை இல்ல. உனக்கு நம்பிக்கை வர நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன ஐயா? நாளைக்கு நீ பாயாசம் சாப்பிடுவ. பாயாசமா? நானா? ஆம், நீ கடவுள் இருக்கிறான்னு உண்மை நம்புறதுக்காக நான் இதை சொல்கிறேன். நாளைக்கு நீ கண்டிப்பாக பாயாசம் சாப்பிடுவாய். நீ பாயாசம் சாப்பிடுவாயின்னு சொல்லிவிட்டு ஐயா சென்றுட்டாரு. உண்மையில் இது நடக்குமா? கடவுள் இருக்கிறார்னா இதுவும் நடக்கத்தான் செய்யுமோ? நாம் கடவுள் இருக்கிறார் என நம்ப வைக்க யாரையாவது ஏற்பாடு செய்து நம்மை பாயாசம் சாப்பிட வைத்தாலும் வைத்து விடுவார்கள். நாளைக்கு நாம் நமது ஊரின் எல்லையில் உள்ள காட்டுக்குள் சென்று அங்குள்ள ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்வோம். அப்போ நமக்கு யார் பாயாசம் தர்றாங்கன்னு பார்க்கலாம். எஸ், அதுதான் சரியான முடிவு. அப்படியே செய்யலாம். மறுநாள் காலையில் ராஜா வீட்டிலிருந்து புறப்பட்டு ஊரின் எல்லையில் உள்ள காட்டுக்குள் சென்று அங்குள்ள மரம் மீது ஏறினான். அன்று முழுவதும் அந்த மரத்தின் மீது அமர்ந்திருக்க முடிவு செய்த ராஜா அந்த மரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் நண்பர்கள் 2 பேர் அந்த மரத்தின் வழியாக சென்றனர். நண்பா, அந்த மரத்தடி நிழல கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு செல்லலாமா? ஓகே நண்பா. நண்பர்கள் 2 பேரும் ராஜா ஏறி அமர்ந்திருந்த மரத்தின் அடியில் சென்று அமர்ந்தனர். நண்பா, இன்று எனது திருமண நாள். எனது மனைவி எனக்காக பாயாசம் செய்து கொடுத்தால் நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடலாமா? ஓகே நண்பா. இதையெல்லாம் காட்டுக்குள் திருட வந்த ஒரு திருடன் பார்த்தான். நண்பர்கள் 2 பேரிடம் இருந்து பணத்தை பறிக்க அவன் முயற்சித்தான். மரத்தடி நோக்கி வந்தான். ரெண்டு பேரும் தப்பி ஓடிட்டாங்களே. டேய், மரத்து மேல என்னடா பண்ற? அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. நீ இங்க என்னடா செய்யற? இல்லனா நான் சும்மாதான் உட்கார்ந்திருக்கேன். கீழே இறங்கி வாடா. என்னடா இந்த பாயாசத்துல விஷத்தை கலந்து வச்சிட்டு அதை நான் சாப்பிட்டு செத்து போயிடுவேன். அப்புறம் நீ தப்பிக்கலாம்னு நினைச்சியா? இல்ல, அது இல்ல. இல்லனா நான் சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். டேய், நான் நம்புறதா இல்ல. நீ இப்போ கண்டிப்பா இந்த பாயாசத்தை சாப்பிட்டே ஆகணும். அண்ணா, சாப்பிடுடா. ஜீசஸ், கடவுள் உண்மையில இருக்கிறார். நான் கடவுளை நம்புறேன். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பா பேசிட்டேன். பரவாயில்ல ராஜா, நீ கடவுளை ஏத்துக்கொண்டாயே, அது போதும். அப்பா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. நோ ப்ராப்ளம்டா. அப்பா, இனிமேல நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு வருவேன். நல்லது மகனே.